வயசு ஏற ஏற கால்வலி, மூட்டு வலின்னு நம்மளால நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கா? சின்னதா ஒரு வேலை செஞ்சா கூட அது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுதா? ஆனா, இந்த தீராத வலிக்கு நம்ம கிச்சன்லயே ஒரு சிம்பிள் தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ரகசியத்த பத்தி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கேள்விய கேட்டதும், என்னங்க இது 60 வயசுல வலிக்காம நடந்தாலே பெரிய விஷயம்னு நம்மள நெறைய பேர் நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது 100% சாத்தியம். அதுக்கு தேவையானது சரியான ஒரு வழிமுறை, அப்புறம் கொஞ்சம் விடாமுயற்சி. அது எப்படின்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, எந்த ஒரு தீர்ப்புக்கும் போறதுக்கு முன்னாடி பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு வயசாகும்போது நம்ம உடம்புல சில மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள் தான் இந்த வலிக்கு முக்கியமான காரணம். அது என்னன்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்னு, நாம எவ்வளவுதான் சத்தான சாப்பாட சாப்பிட்டாலும் அதை நம்ம உடம்பால முழுசா எடுத்துக்க முடியறதில்ல. ரெண்டாவது, நம்ம உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன், அதாவது உள் அலர்ச்சி அதிகமாகுது. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நமக்கு வெளியே தெரியாம உள்ளுக்குள்ள வலியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, நம்ம ஜாயிண்ட்ஸ் மேல பிரஷர் அதிகமாகுது, எலும்புகளோட அடர்த்தி அதாவது டென்சிட்டி குறையுது, கால்சியம், வைட்டமின் டி மாதிரி நம்ம உடம்போட ஹீரோக்கள் கம்மியாகுறாங்க, நரம்புகள் பலவீனமாகுது. ஆனா இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்குற உண்மையான வில்லன் யாரு தெரியுமா? இந்த லிஸ்ட்ல கடைசியா வைக்கிற அந்த நாள் பட்ட அலர்ஜி தான். அதுதான் நம்மளோட உண்மையான மறைமுக எதிரி. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயோ இல்லங்க. நம்ம வீட்டு மளிகை ஜாமான் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சின்ன பொருள் தான் அது. நம்ம பிரியாணிக்கும் குருமாவிற்கும் வாசனைக்காக சேர்க்கிற சோம்பு தான் இந்த ஹீரோ. ஆனா இது வாசனைக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. சோம்புன்னா ஏதோ சமையலுக்கு பயன்படுத்துற ஒரு விதைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பல ஆயிரம் வருஷங்களா இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையா மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. சொல்லப்போனா இது வெறும் ஒரு சுவையூட்டி இல்ல, இது ஒரு மருந்து. இப்போதான் நம்ம மேட்டரோட கிளைமேக்ஸுக்கே வரோம். இந்த சோம்பு எப்படிங்க இந்த மேஜிக்க பண்ணுது? அதுல பாத்தீங்கன்னா அனெத்தோல்னு ஒரு ஹீரோ இருக்காரு. இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த உள் அலர்ச்சி அந்த இன்ஃப்ளமேஷனை எதிர்த்து சண்டை போட்டு அதை காலி பண்ணிடும். அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சா போதும், வலியும் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அது மட்டும் இல்லங்க, இதுல இருக்கிற மத்த சத்துக்களும் நம்ம தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனையும் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணுது. சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த சோம்ப எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல சேர்த்துக்கிறது? இதோ உங்களுக்காக 3 ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ். உங்க நேரத்துக்கும் உங்க வசதிக்கும் ஏத்த மாதிரி இதுல ஒன்ன நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் முதல் முறை. ரொம்ப நேரம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் சோம்ப 1 கப் தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்புறம் அதை வடிகட்டி காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெறும் வயித்துல குடிச்சிடுங்க. வெறும் வயித்துல குடிக்கும்போது தான் நம்ம உடம்பு அதோட சத்துக்களை முழுசா அப்சார்ப் பண்ணிக்கும். ரெண்டாவது முறை, இது முறையை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்னு சொல்லலாம். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சோம்ப 1 கப் வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு மூடி வச்சிருங்க. காலையில இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிச்சா போதும். ராத்திரி முழுக்க ஊறுறதால சோம்போட எல்லா மருத்துவ குணங்களும் அந்த தண்ணியில முழுசா இறங்கியிருக்கும். உங்களுக்கு வலி, வீக்கம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த 3வது முறைய ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு கூட ஒரு சின்ன துண்டு நசுக்கின இஞ்சி, ஒரு 3 மிளகு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணியில நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி பாதியா சுண்டுனதும் வடிகட்டி இளம் சூட்டுல குடிங்க. இஞ்சியும் மிளகும் சோம்போட அந்த அழற்சி எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் குறையவும், நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால இந்த முறைகள்ல எதை நீங்க ஃபாலோ பண்ணாலும் குறைஞ்சது ஒரு 30 நாள் தொடர்ச்சியா செய்யுங்க. கன்சிஸ்டன்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். சோம்பு தண்ணி மட்டும் குடிச்சா போதுமா? அது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான். ஆனா எந்த ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு நல்ல டீம் சப்போர்ட் தேவை இல்லையா? அந்த டீம் தான் உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 100% இருக்கும். இந்த ஸ்லைட ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. இடது பக்கம் இருக்கிற விஷயங்களை அடுத்த 30 நாளைக்கு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. ஒரு சின்ன நடைப்பயிற்சி, கால வெயில், நல்ல சத்தான சாப்பாடு, போதுமான தண்ணி, நிம்மதியான தூக்கம். அதே நேரத்துல வலது பக்கம் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. குறிப்பா எண்ணெய் பலகாரம், பாக்கெட் உணவுகள், அதிக உப்பு, மைதா, இதெல்லாம் நம்ம உடம்புல அழற்சியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். எலும்பு பலத்துக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம ஊர்ல ரொம்ப சுலபமா கிடைக்கிற முருங்கைக்கீரை ஒரு வரம் மாதிரி. வாரத்துக்கு 2-3 தடவையாவது அத சூப்பு, பொரியல்னு ஏதாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கோங்க. அதோட எள்ளு உருண்டை, உளுந்தங்கஞ்சி, பால், பருப்பு வகைகள், இது எல்லாமே உங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். நாம இப்போ இந்த முழு அலசலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம்.
இது இயற்கையானதுங்கிறதுனால யார் வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் எடுக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. சில விதிகளை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. முதல் விதி அளவு. அமிர்தமே ஆனாலும் அளவோடு தான் இல்லையா? ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேல சோம்பு எடுக்கவே கூடாது. அளவு அதிகமானா அதுவே வயிற்று உபாதைகள் மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங். தயவு செஞ்சு நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் அதாவது பிபி பிரச்சனை இருக்கு, இல்ல கிட்னி சம்பந்தமான கோளாறு இருக்கு, இல்லனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாம இதை ட்ரை பண்ணவே கூடாது. இது ரொம்ப கண்டிப்பான ஒரு ரூல். உங்க டாக்டர் ஓகே சொன்னா மட்டும்தான் அவங்க சொல்ற அளவுலே எடுத்துக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நோக்கம் தற்காலிகமா வலியை குறைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு வலுவான அடித்தளம் போடுறது தான் இந்த சோம்பு தண்ணீர். அதுக்கான ஒரு அருமையான முதல் படி. இப்போ இந்த பதிவை முடிக்கும்போது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க. நாளைக்கு இல்ல இன்னைக்கு இப்போ உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க தொடங்க போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது ஒரு 10 நிமிஷம் நடையா இருக்கலாம், இல்ல ஒரு டம்ளர் அதிகமா தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன மாற்றம் தான் உங்க உண்மையான வெற்றிக்கு முதல் படி.